ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 7, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அந்த வைரஸ் இஷ்யூவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த வைரஸ் இஷ்யூவை பற்றின விஷயங்கள், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் கேசஸ் வந்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின விஷயங்கள் எதையும் படிக்காதீங்க. அண்ட் ஏதாவது முக்கியமாக அதை பற்றின ஏதாவது ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி கொண்டு வந்தால் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த இதில் எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் அந்த இது எதுவுமே தேவையில்லை. இந்த இதில் லேட்டஸ்ட்டாக நம்ம நேற்று ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ அல்லது யாருக்கெல்லாம் வியாதி வரும்னு திங்க் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோக்கிய சேது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து என்னென்னா சர்வே இருக்குது. அந்த சர்வே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அந்த ஆரோக்கிய சேது ஆப் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, there is no legislative பேக்கேஜ். ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ்ல இருந்து வரல, டேரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து வருது. ஸோ இதன் மூலமாக மாஸ் சர்வேலன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இது மாதிரி தான் இது அதே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எத்திக்கல் ஹேக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பர்டிகுலர் ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஆப்பை ஹேக் பண்ணி அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் 5 பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொரோனா வைரஸோட இது செக் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் 2 பேருக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து ஒருத்தர் அஃபெக்ட் ஆகிருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கிறவர் கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா, இந்த ஏரியாவில் இருக்க ஒரு கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம செக் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய சேதுவோட அஃபிஷியல் அந்த ட்விட்டர் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து என்ன மோஸ்ட் செக்யூர்டு ஒன்று தான். ஸோ நாங்கள் எதையும் வந்து மாஸ் சர்வைலன்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னென்னா இட் மே பி அ சொஃபஸ்டிகேட்டட் சர்வைலன்ஸ் சிஸ்டமாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து அதுக்கு சரியான சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்ம ப்ரொவைட் பண்ணாத பட்சத்தில் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான வந்து நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வந்து உருவாக்கும் ரிலேட்டட் டு ப்ரைவசி இஷ்யூ அண்ட் கவர்மெண்ட் வில் லாஸ் த டேட்டா டு ஹேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோக்கிய சேது ஆப்பை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேரெக்டாக எடிட்டோரியல் போயிடலாம். மற்ற எதுலேயும் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ எடிட்டோரியலில் ஃபஸ்ட் எடிட்டோரியல் ரெசிஸ்டேட்டிங் மல்டிலேட்ரலிசம் வித் இந்தியாஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா உயிர் கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த உயிர் கொடுக்கறது அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, மல்டிலேட்ரலிசமுக்கு உயிர் கொடுக்கறத பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிலேட்ரலிசம் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்தியாவோட ரோல் அப்படிங்கிறதுல இதில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நவடேஸ். ஓகேங்களா? நவடேஸ் அப்படின்ற இந்த பேண்டமிக் காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிலேட்ரலிசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, மல்டிலேட்ரலிசம் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லுவோம் நல்லா யோசிங்க. மல்டிலேட்ரலிசம் அப்படிங்கிறது மல்டிலேட்ரலிசம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? மல்டிலேட்ரலிசம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மல்டிலேட்ரலிசமுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மல்டிலேட்ரலிசத்துக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடு. ஓகேங்களா? ட்ரேடு, ஃப்ரீ ட்ரேட், அந்த மாதிரியான விஷயங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா இந்த மல்டிலேட்ரலிசம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? இதை தவிர உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிணைப்பு, ஓகேங்களா, மிலிட்டரி ரீதியான பிணைப்புகள் அப்படின்றதுல மல்டிலேட்ரலிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா தெரியும். இப்போ இன்ஸ்டிடியூஷன் வைஸ் நம்ம வேர்ல்டு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து என்ன ஒரு ப்ளோவை சந்திச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா யாரை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO. ஓகேங்களா? WHO வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய இதை வந்து தவறிட்டாங்க. சைனாவோட சேர்ந்து எல்லா கண்ட்ரியும் ஏமாற்றிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், WHOக்கு கொடுத்த ஆதரவை வந்து நாங்கள் வந்து விலக்கிக்கிறோம், நாங்கள் வந்து அதுக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. WHO வந்து என்ன ஆயிடுச்சு, ஸோ இது ஒரு மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அது வந்து அதனுடைய ஸ்டேட்டஸை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதிகமான கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா US. ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிக்குமே இப்போ WHO மேலே வந்து ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா WTO. ஓகேங்களா? WTO அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் ஃப்ரீ ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணுறது.
பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அப்படின்றதுல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனா மாதிரியான கண்ட்ரிக்கு டெவலப்பிங் கண்ட்ரி ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால, ஓகேங்களா, சைனா மாதிரியான கண்ட்ரிக்கும் டெவலப்பிங் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால அதுலேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது WTO மேலே அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. அண்ட் ஃப்ரீ ட்ரேட் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் வெஸ்டர்ன் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய ஏற்கனவே வந்து என்ன இந்த மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன் மேலே ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரேட் ரிலேட்டடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரிலேட்டட், அதுவும் இந்த மெடிக்கல் டிவைஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போ மெடிக்கல் டிவைஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிலேட்டரலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இப்போ மெடிக்கல் டிவைசஸ் வந்து அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஈவன் நம்மளே ஹைட்ராக்சி குளோரோகுயினோன் அந்த மருந்தை வந்து என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம், ஓகேங்களா. அதுக்கடுத்து US வந்து கேட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்னெவிட்டபிள். ஏன்னா நமக்கு வந்து தேவைப்படுது, அதனால் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டாக இது பண்ணுறோம். பட் இருந்தாலும் என்ன ஆகுது, மற்ற கண்ட்ரீஸும் வந்து என்ன அந்த அவைலபிலிட்டியை வந்து நோக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரிலேஷனில் மிகப்பெரிய லெவலில் ப்ளோ அப்படின்றது இந்த பர்டிகுலர் டைமில் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்டுக்கும் சைனாவுக்குமான மிகப்பெரிய லெவலில் ப்ளோ அப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்கு அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சைனா மேலே ஒரு தனியான இன்வெஸ்டிகேஷனே வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், UK எல்லா கண்ட்ரியுமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிலேட்டரலிசம் விச் இஸ் சைனா பேஸ்டு விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன அகெயின்ஸ்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மல்டிலேட்டரலிசம் அப்படிங்கிறது ஓவராலாக இந்த பேண்டமிக் பீரியடில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த பர்டிகுலர் அந்த பேண்டமிக் விஷயத்து நேரத்தில் இந்த பர்டிகுலர் மல்டிலேட்டரலிசமை எப்படி வந்து இந்தியா வந்து இது இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதை தவிர குளோபல் லெவலில் என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, குளோபல் லெவலில் என்னென்னலாம் நடக்கிறது அப்படின்றத பற்றி இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஅஷூரன்ஸ் அண்ட் பாலிசிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட்டை ரினியூ பண்ணணும். கமிட்மெண்ட் இப்போ நான் வந்து ஒரு மல்டிலேட்டரலிசமில் இருக்கேன்னா, WTOவில் இருக்கேன் அப்படின்னா, WTOட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஐ ஷுட் அக்செப்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வி ஷுட் அக்செப்ட் அண்ட் வி ஷுட் ரீஅஷூரன்ஸ் அண்ட் ரீகமிட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி ஒரு பாலிசியை நம்ம ப்ரிவைல் பண்ணும்போது கொண்டு வரும்போது மட்டும்தான் நமக்கு இந்த மல்டிலேட்டரலிசம் அப்படிங்கிறது அகைன் வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் டீகப்ளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டீகப்ளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டீகப்ளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து சைனாவும் நார்த் கொரியாவும் ரொம்ப க்ளோஸ் கண்ட்ரிஸ். இந்த சைனாவும் நார்த் கொரியா க்ளோஸ் கண்ட்ரிஸ்னால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நார்த் கொரியா வந்து வேறு எந்த கண்ட்ரியை நம்பாமல் சைனாவை மட்டுமே நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, there is a trade between China and நார்த் கொரியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தே ஆர் நாட் கம்மிங் இன் டு மல்டிலேட்டரலிசம், ஓகேங்களா. அதாவது நார்த் கொரியா வந்து மல்டிலேட்டரலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நமக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா. அப்படி மல்டிலேட்டரலிசம்குள்ளே வரப்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நார்த் கொரியா வந்து என்னன்னா எஃபெக்டிவாக வந்து என்னன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த சென்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் அதர் திங்ஸ், ஓகேங்களா. அப்படி பண்ண முடியும். பட் என்னன்னா நம்மளால் வந்து என்னன்னா எஃபெக்டிவாக வந்து கொண்டு வர முடியல பிகாஸ் ஆஃப் சைனாவோட அந்த வால் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போ ரெண்டு கண்ட்ரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா, தே ஷுட் டீகப்பிள் அண்ட் ரீகப்பிள் வித் அதர் கண்ட்ரிஸ், ஓகேங்களா. அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் இவங்க சொல்கிறாங்க. அப்போ க்ளோசர் கோஆப்ரேஷன், ஓகேங்களா, டிஸ்டன்சிங் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோடையும் நம்ம என்ன பண்ணணும், மிங்கிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரி டீப் இன்டகிரேஷன் ஆகாமல் மல்டிலேட்டரல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இது வந்து வேர்ல்டு லெவலில். இப்போ இந்தியா வந்து என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஓகேங்களா, இந்தியா நமக்கு தெரியும் டிப்ளமேட்டிக்கலி வந்து என்ன வெல் ஸ்டைன் கண்ட்ரி. ஸோ டிப்ளமேட்டிக்கலி நம்ம வெல் இதில் இருக்கிறதுனால, அதாவது வெஸ்ட் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம டிப்ளமேட்டிக்கலாக அவ்வளோ பெரிய கண்ட்ரி கிடையாதுன்றாங்க. பட் வி மேனேஜ் மெனி திங் வித் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், ஓகேங்களா. அந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வி ஹாவ். ஸோ அந்த டிப்ளமேட்டிக் நாலேஜஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மல்டிலேட்டரல் நம்ம வந்து என்னன்னா கொண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அலையன்ஸ் ஃபார் மல்டிலேட்டரலிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா. ஜெர்மனி
ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அலையன்ஸ் ஃபார் மல்டிலேட்ரலிசம். உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்தாலும் வரலாம், அலையன்ஸ் ஃபார் மல்டிலேட்ரலிசம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் இந்தியாவும் எஃபெக்டிவாக போய் ஜாயின் பண்ணி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிலேட்ரலிசமுக்கு நிறைய ஹெல்ப் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ எ மீடியேஷன். ஓகேங்களா? மீடியேஷன் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ சைனாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய கண்ட்ரிஸ் திருப்பி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சைனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்தியா கேன் மீடியேட் வித் அதர் கண்ட்ரிஸ் அண்ட் சைனா, அந்த மாதிரியான மல்டிலேட்டரலிசமை மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. ஏன் மற்ற கண்ட்ரியை சொல்லாமல் நம்ம கண்ட்ரியை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ அமெரிக்கான்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் அவர் அந்த இடத்துல பிஸியாக இருக்காப்புல. சைனா வந்து அவனை மதிக்க மாட்டேங்கிறான், அவன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதே இது ரஷ்யா இவங்கெல்லாம் வந்துன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறது தர் இஸ் எ நியூட்ரல் லெவலில் இருக்கிற கண்ட்ரி. ஓகேங்களா? அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும், அண்ட் ஏஷியாவில் அதிகமான மக்கள் தொகையில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிலேட்டரலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம ஹையர் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டிக்கல் போயிடலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ வார் லைக் ஸ்டேட் அண்ட் எ பாண்ட் டு ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பாண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன பாண்ட் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர் இஸ் எ எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது என்ன? ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 7.96 lakh crore கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த பேண்டமிக் வந்த பிறகு மிகப்பெரிய லெவலில் இட் இஸ் டபுள்டு. ஓகேங்களா? திரும்பி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இதை எப்படிலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாரோவிங்னால கவர் பண்ணலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக கவர் பண்ணலாம். ஐஎம்எஃப்ட கடன் வாங்குறது மூலமாக இது பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்பிஐட்ட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து என்ன அமௌண்ட்டை வந்து இது பண்ணுறது மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டை இஷ்யூ பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கன்சோல் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. CONSOL கன்சோல் பாண்ட் அல்லது பெர்பெச்சுவல் பாண்ட். ஓகேங்களா? பெர்பெச்சுவல் பாண்ட் PERPETUAL பெர்பெச்சுவல் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாட் இஸ் கன்சோல் பாண்ட்? வாட் இஸ் கன்சோல் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணி என்னங்க பண்ணுவாங்க நமக்கு தெரியும். இப்போ பாண்டுனா ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. அந்த பாண்டை வாங்குறவர் என்ன பண்ணுவார்னா அந்த பாண்டை வாங்கி வச்சுப்பார். அந்த பாண்டை வாங்கி வச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுப்பார். ஓகேங்களா? பணம் கொடுப்பார். அந்த பணம் வாங்கிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கும், அல்லது வருஷம் அது எப்படி பேசுகிறாங்களோ அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாண்ட் கல்ச்சர். ஓகேங்களா? பட் இந்த கன்சோல் அந்த பாண்ட் கல்ச்சரில் என்ன பண்ணும்னா தெர் இஸ் எ மெச்சூரிட்டி டேட். ஓகேங்களா? நான் வந்து இந்த பாண்டை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறேன்ப்பா, அப்புறம் நீ என்ன பண்ண, அதாவது நம்ம பத்திரம் எழுதி கொடுத்துட்டு காசு கடன் வாங்கிப்போம்ல, அது மாதிரி தான், ரெண்டும் ஒன்று தான். பத்திரம் எழுதி கொடுத்துட்டு காசு கடன் வாங்கிப்போம். ஓகேங்களா? அந்த பத்திரத்திலே வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்குள்ளே நான் இந்த வீட்டை மீட்டிக்கிறேன், அப்படி மீட்டலாட்டி நீ சொத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எழுதி கொடுப்போம்ல, அது மாதிரி தான் கன்சோல் பாண்ட் அப்படிங்கிறது. தெர் இஸ் நோ மெச்சூரிட்டி பீரியட். ஓகேங்களா? மெச்சூரிட்டி பீரியடாக நான் இத்தனை வருஷத்தில் திருப்பி கொடுவேன்லாம் சொல்ல முடியாது. எத்தனை வருஷம் நான் வந்து திருப்பி கொடுக்க ஆகுதோ அத்தனை வருஷத்துக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருவேன், அதை நீ வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் லைக் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஒரு ஷேர் பார்ட்னர் மாதிரி. ஸோ அதனால் அதை கடன் மாதிரி எடுத்துக்க முடியாது. எப்போ வந்து என் கைக்கு காசு வருதோ கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த வார்த்தை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டி வித் நோ மெச்சூரிட்டி டேட். ஓகேங்களா? திஸ் டைப் ஆஃப் பாண்ட் இஸ் கால்டு கன்சோல் பாண்ட். ஸோ ஆஃபன் இட் இஸ் எ டைப் ஆஃப் ஈக்விட்டி rather than debt. ஓகேங்களா? அப்போ இந்த பாண்டை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ரீடீமபிள் பண்ண முடியாது. ரீடீமபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பாண்டை வச்சுட்டு வேறு ஏதாவது வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பட் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் கன்சோல் பாண்டு அப்படிங்கிறது. ஸோ அந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறது மூலமாக இந்தியா வந்து ரெக்கவர் ஆக முடியும். இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போல்லாம் நடந்தப்போ யூகே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாண்டை தான் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி
பாண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்கள், பிரைம் மினிஸ்டரோட கேர் ஃபண்டுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரா. அதுக்கு பழுது என்ன பண்ணுங்க, ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்க சொன்னீங்கன்னா எவனுக்கு கொடுக்க மாட்டான். அதுக்கு பழுது பாண்டை இஷ்யூ பண்ணுங்கள், பாண்டை இஷ்யூ பண்ணி பீப்புள்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கோங்க, வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் ஹோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சமுத்திர சேது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நேவி ஆப்ரேஷன் மூலமாக நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பீப்புளை கூட்டு வர்றது அப்படிங்கிறது சமுத்திர சேது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புளை வேறு கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு கொண்டு வரதுக்கு அந்த ஸ்கீமுக்கு பேர் வந்தே பாரத். ஓகேங்களா, வந்தே பாரத் மிஷன். ஓகேங்களா, வந்தே பாரத் மிஷன். அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ப்ளேம் கேம். ப்ளேம் கேம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த அமெரிக்கா வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சைனா மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஓகேங்களா, லைக் சைனா தான் வந்து என்னென்னா கொரோனா வைரஸை ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, அது என்னவோ இருக்கட்டும். அது வந்து வித்தவுட் எனி எவிடன்ஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அவர் அங்கே சரியாக கையாளுறதுனால இப்போ சென்டர் ஆஃப் த கொரோனா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ஒழுங்காக வந்து அதை கையாளாமல் அதை விட்டதுனால இப்போ வந்து என்னென்னா தர் இஸ் அ ப்ளேம் கேம். யாருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சைனா மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது சைனா வந்து அமெரிக்கா மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை வந்து என்ன அவர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு தேவையில்லை, யூஎஸ் பேஸ்ட் எலெக்ஷன் இது. ஓகேங்களா, அது தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு எ குட் ஸ்டிமுலஸ். குட் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஸ்டார்ட் அல்லது ப்ராஃபிட் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே என்ன தேவை, ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம் தேவை. அப்படி எல்லாருக்கும் தேவைப்படுது. பட்டு இந்த லாக்டவுன் கிரைசிஸ் அப்போ கவர்மெண்ட் என்ன தான் பண்ண முடியும், அல்லது வேறு யார் தான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இவர் கேட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பரேட்ஸ்னு வைங்களேன். கார்பரேட் என்ன பண்ணுறான், அதாவது நார்மல் பீரியடில் எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து அதிகமாக விதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். இதே இது இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வர்ற டைமில் என்ன பண்ணுறான், எனக்கு நிறையா வந்து இன்சென்டிவ் கொடு அப்படின்னு கவர்மெண்ட்டே கேட்குறான். கவர்மெண்ட்டை நிறைய இன்சென்டிவ் கொடு அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட், இந்த மாதிரி ப்ராஃபிட் மைண்டடாகவே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பண்ணுறான். ஏதாவது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்கனாமிக் கிரைசிஸை கவர்மெண்ட் தான் சால்வ் பண்ணணும். அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, தேர் ஷுட் பி அ சப்சிடி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவன் கேட்டு வாங்கிட்டு இருக்கான். இது எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட் ஸ்டிமுலஸ் வேணும் அப்படின்னா இந்த கொரோனா போயிட்டு உங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் என்னன்னாலும் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. பட் இந்த கவர்மெண்ட் பண்ண முடியும்னா அது கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் பண்ண முடியுமானா அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் தேவை. ஓகே, சப்ளை சைடில் இருந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக்டவுனால் நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ சப்ளை சைடில் வந்து என்ன ஆக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டை கவர்மெண்ட்டை கொடுக்க சொல்கிறீங்க. அப்போ ஃபிஸ்கல் ஸ்டிமுலேட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்க. அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லாக்டவுன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக போகிறதுனால ஈவன் கவர்மெண்ட் பேக்கேஜே கொடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நெகட்டிவில் தான் முடியும். உங்களுக்கு லாபம் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. செகண்டு, இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களா, கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து காசு வருது? கவர்மெண்ட்டே இப்போ வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் இருக்கிறான். ஓகேங்களா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி வந்து செலவு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான கொஷின் இவர் கேட்குறாரு. ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லைக் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குறீங்களா, அந்த அமௌண்ட் எதை பொறுத்து கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ்ட் ஆன் நீடை பொறுத்து கொடுங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து லைக் இப்போ வந்து ஒரு ஷாம்பு வந்து இப்போ எல்லாத்துக்கும் அவசரமாக தேவைப்படுது. ஓகேங்களா. அப்போ அந்த ஷாம்பு தயாரிக்கிற கம்பெனி வந்து பணக்காரனோ ஏழையோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் ஷாம்பு வந்து மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, அப்போ அதுக்கு சப்சிடி அதிகமாக கொடு அப்படின்றான். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்குமே தவிர பூவருக்கு ஏதாவது கொடுக்குமானா ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்காது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதில் வந்து என்ன லெண்டிங். ஓகேங்களா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெண்டிங் வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இதுக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு there is a need of amount. ஓகேங்களா. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் they are providing amount, அதாவது லைக் கிராண்ட். ஓகேங்களா. அப்படி கிராண்டாக கொடுக்குறது
போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் லைக் எ கிரைசிஸ் ரிலேட்டட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ரெவன்யூ சைடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபிஃப்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சில பேர் ஐஎம்எஃப்ட்ட கடன் வாங்க சொல்கிறாங்க. ஐஎம்எஃப்ட்ட கடன் வாங்கினா அந்த கிரைசிஸ் வந்து சரியாயிடுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஐஎம்எஃப்ட்ட நீ கடன் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், ஐஎம்எஃப் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைப்பான். அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் கிரைசிஸ் டைமில் அவன் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை வரும், எக்கனாமிக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து COVID-19 தான். ஓகேங்களா, அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு புவர் ஃபைண்ட் ஆக்சஸ் டு தி அக்கௌண்ட்ஸ் ஹார்ட் சப்சிடி ஸ்டடி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் 500 ரூபா கொடுக்குறோம், 2 மாதத்துக்கு இலவசமாக அரிசி இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ண முடியலை அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. மொத்தம் ஒரு 6 ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் இதை எடுத்திருக்காங்க. ஒன்லி 23 ஓகேங்களா, ஒன்லி 23 ரெஸ்பாண்டன்ஸ் ஓகேங்களா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து 500 ரூபா போயிருக்கு தான். அண்ட் எஸ்எம்எஸும் வந்திருக்காங்க. 36% ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்னென்னா அந்த அமௌண்ட்டு ரிசீவ் ஆகலை ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றாங்க. 41%க்கு ஒரு மணியும் ஓகேங்களா அந்த எந்த இதுவுமே வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒன்று டீட்டெயிலும் வந்து அவங்களுக்கு தெரியலை, இப்படி அமௌண்ட் கொடுக்குறாங்களானே தெரியல. 46 பேருக்கு ரேஷன் கார்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரேஷன் கிடைக்கலையா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் நம்மளுடைய இது போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பேஜில் எதுவும் இல்லை. ஓகேங்களா. அடுத்த பேஜ்லையும் எதுவும் இல்லை. பாய்ஸ் லாக்கர் ரூம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.